அதான் நான் சீமானந்த நோக்கி 1000 குறை வன்மத்தை கக்கிருக்கிறாப்புல. விக்னேஷோட தாயாரை பார்ப்பீங்களான்னு கேட்கிறாப்புல. விக்னேஷோட தாயாரை பார்க்க நாங்க தயார். அந்தமா பார்ப்பாங்களா? அவங்கள பார்த்தா கூலி குறுக்கி போய் நிக்க போறது அவங்க தான், நாங்க இல்லை. விக்னேஷ் தான் சாவுக்கு பிறகு கட்சி 10 லட்சம் நிதி தரும் அவன் தெரிஞ்சிருந்தா விக்னேஷ் எழுதி வச்சிருக்கான், 1 ரூபா கூட என் குடும்பத்துக்கு தரக்கூடாதுன்ட்டு. அந்த அம்மா நினைச்சிருச்சுன்னா கோடி கோடியா வெளிநாட்டிலே பணம் வந்துச்சு, அந்த பணத்தை போல பதுக்கி வச்சுட்டாங்க, பதுக்கி வச்சுட்டு நமக்கு 10 லட்சம் தான் கொடுத்தாங்க அப்படின்னு நினைச்சிருச்சு. ஆனா 10 லட்சம் கொடுத்தோம். 10 லட்சத்தை விக்னேஷ் நினைவந்தல் கூட்டத்துல பொதுக்கூட்ட மேடையில கொடுக்கல, வீட்டுல போய் அண்ணன் சீமான் கொடுத்தார். 10 லட்சம் காசு அன்னைக்கு 10 லட்சம் திரட்டலாம் முடிவுன்றப்ப 3 லட்சம் தான் காசு வருது. அங்கங்க கடனை வாங்கி அப்படி இப்படின்னு பரட்டி 10 லட்சம் கொடுத்தோம். இது எல்லாமே கல்யாண சுந்தரத்துக்கு தெரியும். தெரிஞ்சதும் கூட விக்னேஷ் அம்மாவை பார்க்க முடியுமான்னு எவ்வளவு கேவலப்பட்ட பழப்பு இல்லை இது கல்யாண சுந்தரத்துக்கு. இப்ப நீங்க எவ்வளவு கேட்கறீங்களே, எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தாங்களா, சசிகலா அம்மையார் தேர்ந்தெடுத்தாங்களா? எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து தவழ்ந்ததை நாடறியும் உலகறியும். அந்த சசிகலா அம்மையாரை சந்திக்க உங்க எடப்பாடியாருக்கு துணிவு இருக்கா, திராணி இருக்கா? அதை பத்தி பேசலாமா? காலில் விழுந்து பதவி பெற்ற ஒரே ஆள் எடப்பாடி பழனிசாமி தான். அப்படியே யார் மூலமா பதவி பெற்றாரோ அவருக்கே துரோகம் பண்ண எடப்பாடி பழனிசாமி தான். அந்த எடப்பாடி பழனிசாமியை தலைமையேற்றுக்கிட்டு கூச்சம் இல்லாம யோகே சிகாமணி மாதிரி கல்யாண பேசலாமா?